பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை ஒரு 1/2 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராமுக்கும் கம்மியாக 200 கிராம் ரைஸ் எடுத்து வேக வச்சிட்டேன். இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கனை ஜஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 20 minutes ஆகும். இது 65 அளவுக்கு எண்ணெய் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறீங்களோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த சிக்கனை இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக வச்சு பொரிக்கும்போது அடியில் லைட்டாக பிடிக்கும். பரவாயில்ல, அதை நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கும்போது இது அப்படியே நார்மலாகிடும். இப்போ சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் பெரிய வெங்காயம்க்கு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மேரினேட் பண்ணும்போது ஒரிகானோ பவுடரும் போட்டிருந்தேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதுவும் போட்டுக்கோங்க. ஒரு வேளை சிக்கனில் போடலை அப்படின்னா சிக்கன் ரைஸில் ஒரிகானோ பவுடர் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த ரைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழந்தைங்க இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.